வழக்கமாக இந்த ஹீரோ நடிச்சார்னாலே வந்துட்டு ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோன்றது ரேஞ்சுக்கு ஆகிட்டார். எப்படின்னா இந்த படம் இவர் நடிச்சிருக்காரு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்குது. ஏன் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த படம் ஏன் பார்க்கலாம் அப்படின்னா, த்ரூ அவுட் த மூவி ஒரு படம் உங்களை சிரிக்க வைக்குதுன்னா நான் அந்த படத்துக்கு தாராளமாக போவேன். குட் நைட்டாக இருக்கட்டும், லவராக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், விக்ரம் வேதாவாக இருக்கட்டும், மணி ஒரு ரோல் எடுக்கிறாருன்னா அந்த ரோலுக்கு அவர் 100% ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இந்த படமும் அப்படிதான். நம்மளை வந்து ஈஸியாக அவரோட கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்மள அந்த ரோலை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவரோட நடிப்பு பிரமாதப்படுத்தி இருந்தாரு. ரெண்டாவது ஹீரோயின் முதல் படம் தான், பட் அவங்க அந்த ரொமான்ஸ் போர்ஷனாக இருக்கட்டும், கோவப்படுற இடமா இருக்கட்டும், மாமியார் மருமகளுக்கு வர அந்த சின்ன சின்ன சண்டையாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குள்ள வர சின்ன சின்ன கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், அந்த கேரக்டரை வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து அழகா பண்ணியிருக்காங்க. இப்போ முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குரு சோமசுந்தரம். அதாவது இந்த மாதிரி கேரக்டர்னா வந்து இந்த கேரக்டர் இருக்குல்ல, குரு சோமசுந்தரம் அவரோட கதாபாத்திரம் எல்லாரோட வாழ்க்கையிலுமே அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். நம்ம எப்படா கீழே விடுவோம், எப்படா குறை சொல்லலாம் அப்படின்னு காத்துட்டே இருப்பான். நம்ம லைட்டா சட்டினா கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அவன் வந்து நின்று நீ சரிக்கிட்ட, நீ தோத்துட்ட அப்படின்னு நம்மளுக்கு குத்தம் சொல்றதுக்குமே வரும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். கடைசியில் அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வச்ச இடமுமே பிரமாதமா இருந்தது. இது வந்து அது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான், பட் அந்த இடத்த பிரமாதமான ஒரு இடத்துல வச்சிருந்தனால அது ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆச்சு. எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டருக்கு அளவெடுத்த மாதிரி இவங்களை தான் செட் பண்ணாங்களே, இதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மூணாவது, இந்த படத்தோட இந்த ஸ்க்ரீன் பிளே எழுதின விதம். எப்பவுமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு போர் அடிக்கும், லாக் அடிக்கும். அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வைசாக் அவருக்கு இது ஒரு டெபியூ மூவி, ரொம்பவே அழகா அதை பயன்படுத்தியிருக்காரு. பாடல்கள் வந்துட்டு ரொம்ப அந்த படத்துக்கு தேவையான இடத்துல சூப்பராக இருந்தது. பிஜிஎம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி எல்லா படங்களும் வர யூஸ்வலா இல்லாம அவரோட ஸ்டைல யூனிக்கா வேற ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு, ரொம்பவே அழகா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். நல்லாவே இருந்தது. ஸோ இசையுமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் தான். எனக்கு இந்த படம் எவ்வளவு தூரத்துக்கு மஜாவா எக்ஸைட்டிங்கா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். சீரியஸ்லி ஒரு வீக்கெண்டுக்கு ஜாலியா ஃபேமிலியோட நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். எந்த விதமான வல்கர் எதுவுமே கிடையாது. ரொமான்ஸ் இருக்கிற இடத்துல ரொமான்ஸ் இருக்கு, பட் அது ரொம்ப அழகா இருக்கு, சிரிக்கவும் வைக்குது, உள்ள சிந்திக்குமே வைக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்கு ஒரு நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க. ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கீங்க மக்களே, நல்ல படத்துக்கு ஆதரவு கொடுங்க, அப்பதான் அடுத்தடுத்து நல்ல படம் வரும்.